அவர் எப்படி கேமரா பிடிச்சிக்கிறார், ஹேண்ட்லிங் த கேமரா. கொஞ்சம் அப்படியே வாங்க முன்னுக்கு. ஓகே, இவர் எங்கட ஸ்டூடெண்ட். ஒரு கேமராவோட பிடிச்சிட நேரம் நாங்கள் எப்படி பிடிச்சோம் கேமரா, இதை நாங்கள் இதை போடணும் சேஃப்டிக்கு. நான் ஃபஸ்ட்டுக்கு இதை வந்து சுற்றிக்கொள்ளணும். எப்படி சுற்றுற கொஞ்சம் காட்டிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் கேமராவோட எடுத்தால் ஒரு ஆரம்பத்தர் வந்து இதை வந்து இந்த வேலை தானே செய்யும். எஸ், நெக்ஸ்ட் கேமரா எப்படி பிடிச்சிடுறது எப்படி? எஸ், இந்த கையால் நாங்கள் அந்த கேமரா வந்து வச்சிரும். இது கேமரா ஃபஸ்ட்டுக்கு இது நல்ல பாரமான கேமரா. இந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் பாரம். எஸ், இது நல்ல பாரம் லென்ஸ். இந்த லென்ஸால் எங்களுக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் இதில் நல்லா வந்து பண்ணல. ஏன்னா தூரத்துலேருந்து இந்த யானை வந்து வரக்குள்ள கிட்டின்னு கொண்டு முன்னு போகிறது இல்லை, தூரத்துலேருந்து நாங்கள் ஜூம் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ இதை வந்து நான் பிடிக்கிற நேரம் என்னோட பாம்பில் இதை வந்து பிடிச்சிரு. அதுக்கு முந்தி நான் சொன்ன விஷயம் என்ன, இதை சுற்றி கொள்றது. நான் பிடிச்சிற நேரம் இந்த விரலுக்கு தானே 1 2 3, இந்த 4வது விரல் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். கிளிக்கிங் பட்டன் நிற்கிற இந்த இடத்துல. ஓகே, விளங்குது தானே எல்லாருக்கும்? 1 2 3 இவற்றில் ஈக்குது பட்டன். ஓகே, இது ரவுண்டில் ஈக்குது வந்து பட்டன் ஈக்குது. இதை பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணால் கிளிக் பண்ணிடும். சக்கஸ்ன்னு சத்தம் மட்டும் கேட்குதா? மைக்கு பிடிங்குது, சவுண்ட் வரும். கேட்குதா சத்தம் மட்டும்? இப்படி ப்ரெஸ் பண்ண கொள்ளலாம் திருன்னு சத்தங்க ஆசைக்கு அடித்தா ஃபோட்டோ பட்டுக்கொண்டே இருக்கும். அதெல்லாம் நடக்கிற விஷயம். இப்போ உதாரணமாக 2 மானும் மொசலும் ஃபைட் பண்ணுறேன்டா, பார்த்து இருந்து எடுக்கலாம் அடிச்ச கடறன்னு அடிச்சுட்டு போகிறதான். ஓகே, அது எந்த நேரத்துக்கு எப்படி அடிச்சுறன்றதெல்லாம் அந்தந்த டைமுக்கு நீங்கள் படிச்சுற நேரம் அது படிச்சுக்கொள்ள இயலும். ஓகே, எவ்வளோ லென்ஸ் போட்டு இவ்வளோ பெரிய லென்ஸ் எடுத்துன்னு கல்யாணம் விட்டு போகிறது ரொம்ப குறவு. சரியா? தேவைன்னா கல்யாணம் விட்டு செல்லாமல் இருந்தாண்டா ரோட்டுக்கு வெளியே இருந்து அடிச்சிருமே இதுலேருந்து. ஓகே, எந்த நேரத்துக்கு எந்த இதை வந்து போடுறன்றதெல்லாம் மேட்டர்ஸ். அதை நீங்கள் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸில் நீங்கள் படிச்சுவீங்க. இப்போ நான் கேமரா எப்படி பிடிக்கிறேன்றதுக்கு வந்து இதை எப்படி பாம்பில் வச்சாச்சு இதுதான் சார் வியூ. இந்த இதுலுக்கு இப்படி வச்சாச்சு, பார்த்து அடிச்சாச்சு. அப்போ ஃபோட்டோஸ் வந்து வரும். காட்டுதானே? இதில் ஜூம் பண்ணுறது கேட்குற, இந்த ஜூம் பண்ணுறது வந்து இது இதில் எங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் போடலாம், மேனுவல் ஃபோக்கஸ் போடலாம். இப்போ நான் இவர்லேருந்து தொங்கல் ஆசர் எடுக்க போகிறேன். அப்போ நான் ஜூம் பண்ணணும் வந்து இதால் தான். சரி, இது ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டிறதுனால நான் ஃபோக்கஸை அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. சரியா? ஃபோக்கஸை அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை நான் வந்து இப்படி பிடிச்சி கொண்டு இது பண்ணுறது இல்லை. பாருங்கள், சிம்பிளாக இதே இடத்துலேருந்து ஜூம் இது ரெண்டும். ஓகே, ஸோ இதை வந்து நாங்கள் ஆள் எடுத்தாச்சு. யார் பாட்டிக்கு? ஓகே, ஸோ இது பாருங்கள், பின்னுக்கெல்லாம் பிளர் ஆகிக்குது. டிஎஸ்எல்ஆரில் அதுதானே பெரிய விஷயம். இப்போ ஐஃபோன்ல எடுக்கலுமா அப்படி? சரியா? அதுக்கு நாங்கள் சொல்கிற போர்ட்ரேட் வியூன்னு சொல்கிறேன். பிளர் சரியான டேர்ம் வந்து என்ன? பிளர் ஆகிறன்றது. சரியா? ஃபோக்கஸ்னா தெரியும் தானே? ஸோ ஃபோக்கஸ் அதில் நிறைய விஷயம் இருக்குது. இதில் வந்து மூட்ஸ் மாற்ற இந்த மூட்ஸில் வந்து ஃபோட்டோ சீனரிஸ் எடுக்கிற நேரம் இதில் வந்து அவங்களுக்கு டிக்குன்னு சும்மா மாற்ற இயலும். இதுக்கு பெருசாக நீங்கள் படிச்சோன்னு இல்லை. ஆனால் எந்த மூடு எடுத்தால் எதுக்குன்னு வந்து படிக்கணும். சரியா? இல்லாட்டி கத்திரி எடுத்துக்கணும், ஆணி அடித்த போகிறோண்டு தெரியும். சிம்பிள் நாலேஜே. கத்திரி எடுக்கணும், வெட்டுறதுக்கு தான். வெங்காயம் வெட்டோமேலா. சரி, அந்த எந்த டூலுக்கு எது பொருத்தம்ன்றதை வந்து நான் படித்தோம். நீங்கள் யார் சரி உங்களுக்கு கேமராவில் ஃபோட்டோ எடுக்க தெரியுமாண்டா? இல்லை நீங்கள் ஆட்டோ மூடில் போட்டு தாங்க, எப்படி எடுக்கணும்னு வந்து சொல்லுங்க. நான் வச்சு சிச்சுன்னு அடிச்சேன். ஆட்டோ மூடில் போட்டு எனக்கு அடிச்சேன் அடிச்சேன். கேமரா எடுக்கக்கோலே விளங்கும். நீங்கள் தெரிஞ்சொத்தரா கேமரா பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சிறத வச்சு தான் ஃபஸ்ட்டுக்கே அவங்க வந்து பார்த்து கொள்ளுவாங்க. எப்படி பிடிச்சிற, இதை வச்சாச்சு இப்படி இருக்கான்னு விளங்கிச்சா? அதுதான் நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து காட்டின விஷயம். இதில் என்ன சார் டவுட் சென்சர் இருக்குதா? விளங்கிச்சா நான் காட்டுறேன் கோலே? ஓகே, தேங்க்யூ. கேமராவில் இது முக்கியமே ஃபஸ்ட்டுக்காக தான். அப்போ என்ன சார் ஒன்று ஸ்லிப் ஆகி விழுந்தாண்டாலும் உங்களுக்கு அது பாதுகாப்பை வந்து தரும். கேமராவில் கெஜெட்ஸ் வந்து நிறைய இருக்கிறேன். அதே போல் நாங்கள் ஃப்ளாஷஸ் யூஸ் பண்ணுறோம். இவற்றில் ஃப்ளாஷ் இல்லை. ஸோ இது ஒவ்வொரு வகையான
லென்சஸ். இந்த லென்சஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை வரும். நீங்கள் நினச்சோன்னா அப்போ 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் தான் கேமரா எங்களுக்கெல்லாம் எஃபோர்ட் பண்ண இயலா அப்படின்ட்டு. எல்இடி டிஸ்பிளே, இரேஸ் பட்டன், க்ராஸ் கீஸ், ஷட்டர் எப்படி மாற்றுறது, பவர் ஆன் ஸ்விட்ச் பட்டன், ஒன் ஆஃப் பட்டன், லென்ஸ் மாற்றுற நேரம் இதை ப்ரெஸ் பண்ணி தான் லென்ஸ் மாற்றணும், பேட்ரி, மெமரி கார்ட்ஸ் எல்லாம் வந்து மாற்றுறது, இப்படியெல்லாம் நிறைய விஷயம் வந்து இருக்குது. இதில் மெயினாக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிற நேரம் ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர், ஐஎஸ்ஓ, ஷூட்டிங் மோட், எக்ஸ்ப்ளோசர் கண்ட்ரோல், இந்த மெயினான 5 விஷயம். சரியா, தேவையான ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதை பற்றி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு படித்தோண்டா படிக்கலாம். இலங்கையில் அரசு டிவிக் அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான JM மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு. அதிசிறந்த வளவாளர்கள், பயிற்சியுடன் கூடிய வகுப்பு, நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள், தவணை முறையிலான கட்டண திட்டம், பெறுமதியான சான்றிதழ். ஊடகத்துறையில் ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை என்று இணைந்து கொள்ளலாம். JM மீடியா காலேஜ் 0777128 348.